லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அறிவு உள்ளவர்கள் பெரியாரை இகழ மாட்டார்கள் என்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இழிவாக பேசக்கூடாது. ஆனால் அவருக்கு வேறு வேலை இல்லை. சும்மா நினச்சி பேசுவார். அவனை வேணும் போது பேசுவார், வேணாம் போது பேசுவார். அவர் பேச்செல்லாம் ஒரு பேச்சா? ஆனால் நாங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது. பைத்தியக்கார மாதிரி பேசுவார் அவர். அவருக்கு டென்ஷன் ஆச்சு. தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆட்கள்லாம் போயிட்டாங்க. இந்த ஆளுக்கு இவருக்கு ரொம்ப வெறி ஆகிப்போச்சு. என்னடா நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் ஆகிடுமோ என்னமோன்ட்டு அந்த விரக்தியில் அவர் பேசுகிறாரு. பெரியாரை இழிவுபடுத்தி பேசக்கூடாது. ஏன்னா பெரியார் ஒரு புரட்சியை உருவாக்குனார். பெரியார் அந்த புரட்சி உருவாக்க போய் தான் இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரும் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ முடியுது, உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல முடியுது. ஆகவே பெரியாரை எந்த சூழ்நிலையிலும் நம்ம இழிவுபடுத்தக்கூடாது. இப்போ மறைந்த தலைவரிடத்தில் என்னென்ன நல்ல குலங்கள், அவர் என்னென்ன நல்ல கொள்கைகளை விட்டு சென்றாரோ அதை பற்றி தான் நாம் பேச வேண்டும். இதுதான் ஒரு ஒரு சிறந்த ஒரு பண்பு. துரைமுருகன் பெரும்பெரும் அவர் பழைய நல்ல அரசியல்வாதி. அவருக்கு அண்ணா காலத்துலேருந்தே இருந்திருக்காரு. பெரியார் கூடயும் பயணிச்சுக்கிறாரு. அதனால் பெரியாரை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். சீமான் இப்போ வந்திருக்காரு. அவருக்கு பெரியாரை பற்றி அந்த அளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா துரைமுருகன் சொல்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இன்றைக்கி சீமான் அவருடைய அரசியல் இதில் தக்க வச்சுக்கிறதுக்காக யார் யாரை தப்பாக பேசணும், யார் யார் என்ன பேசணும், பெரியார் இந்த தமிழ்நாட்டுக்காக என்னென்ன பண்ணார், என்ன செய்தாருன்னு இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த இந்தியாவுக்கே தெரியும். அதனால் அவர் சீமான் சொல்கிற கருத்தெல்லாம் பெரியதாக நம்ம எடுத்துக்கூடாது. அது உண்மைதான். அவருடைய ஒரு டைமும் அந்த டாபிக் பேசுகிற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருங்க. அதாவது நடைமுறைக்கு ஒத்து வராது இருக்குது. அதனால் கண்டிப்பாக சந்தேகம் வரதான் செய்யும் அவர் சொல்கிறது. சந்தேகம் பெரியாரை பற்றி பேசுறது, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெரியார் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்ட்டு அவர் தெரியும். பெரியாரை பற்றி பேசுகிறவங்க ஒரே ஒரு கட்சி எதுன்னா பிஜேபி மட்டும்தான். அப்போ இவர் பேசுகிறாருன்னா அப்போ நம்ம அதுலேருந்தே கருத்து தெரிஞ்சுக்கலாம். அவர் பேசுறது தவறு தான். பெரியாரை விமர்சித்து பேசக்கூடாது. பெரியார் ஒரு சமூக நீதி காவலர். ஓகேவா? பெரியாருக்காக தான் இப்போ நம்ம எல்லாம் உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லாம் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறவர் பெரியார். சீமான் அவர்கள் பேசுகிறாருன்னா சும்மா வெளிப்படையாக மக்களாண்ட அது மாதிரி சும்மானாலும் நாங்கள் இந்த மாதிரி பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபியினுடைய இது நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு அவர் அண்டர் கிரவுண்டில் பிஜேபிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம், அவங்க தான் மத்தியில் ஆள்ற பாஜகனுடைய கைகூலிங்க தான் இவங்கெல்லாம். யார் சீமான் பேசுறதெல்லாம் கூட அவர் கைகூலியாக தான். சும்மானாலும் வெளியில் மக்கள் மத்தியில் அவங்கள விமர்சித்து பேசுறது, அப்புறம் மறைமுகமாக அவங்கள கூட கூட்டாக இருக்கிறது. அவங்களுடைய அஜெண்டா பிரகாரம் தான் அவரும் அரசியல் பண்ணுறாரு. இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறாரு. அது எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஆளாங்க மாற்றி பேசுவாங்க. நேரங்காலம் வந்தோடனே அது ஒன்று பாராட்டி பேசுவாங்க, இல்லைனாக்கா தாக்கி பேசுவாங்க. எனி டைம் நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்கணுன்றதுக்காக அவர் பண்ணுற வேலை தான் எல்லாமே, வேறு எதுவும் இல்லை. அது பண்ணக்கூடாது தான். அது அப்படி பேசுகிறாரு, அது அவருக்கே தெரியணும், வேறு ஒன்றும் இல்லை. மறைஞ்சவங்களை பற்றி நம்ம பேசக்கூட சாமி மாதிரி அது அவங்க பேசுகிறாங்க. இதே அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பெரியார் நல்லபடியாக பேசுவாங்க. இது இந்த ஏதாவது பேசிகிட்டு இருக்கணும், நம்மளை பற்றி யாராவது பேசிகிட்டே இருக்கணும். அது மாதிரி எல்லா தலைவரும் அப்படி தான் பண்ணுறாங்க. நேரங்காலம் தகுந்த மாதிரி பேசுகிறாங்க. அது வன்மையாக கண்டிக்கிறது இதுதான். அதாவது பெரியார் என்ன அவர் மக்களுக்கு நல்லது தான் பண்ணார். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பாணியில் இருந்து நல்லது பண்ணுறாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க நல்லது பண்ணாங்க. சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். ஆனால் பிடிக்காதுன்னா விட்டுணும். அதோட அதை இழிவாக பேசக்கூடாது. சரிதா? முதல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதுவே அவங்க எடுத்து அது பேசினாலும் பரவாயில்ல. ஆனால் அதெல்லாம் அவங்க விட்டுட்டு பெரியாரை பற்றி இழிவாக பேசுறது என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. நடைமுறையில் இருக்கிறது நம்ம பேசணும். நம்ம காலம் சென்றவங்கள அவங்களுக்கு மண் தெய்வம் மாட்டாங்க. அவங்கள நம்ம இழிவாக பேச தப்பு. யாரை ஒருத்தரும் சரி. ஒரு அண்ணன் தம்பிகளை சித்தப்பா பற்றி எங்கள் அப்பனை ஏன்டா பேசுகிற, அவர் செத்து போன மனுஷன் ஏன்டா பேசுகிறேன்றாங்க. அப்படி சொல்ல ஒரு பெரிய தலைவர் அவர். அவரை இழிவாக பேசுறது ரொம்ப தவறான இது தான். இப்போது குப்பையில் இருக்குது மாணிக்கம் இருக்குது, வைரமாக இருக்குது குப்பையில். அதே குப்பையில் அசிங்கமாக இருக்குது. நம்ம பெரியாரை வைரமாக வச்சு பார்க்கணும். சீமானை அசிங்கமாக வச்சு பார்க்கணும். இதுதான். அதாவது சீமானுடைய பேச்சு ஒரு சில காலங்களாகவே தமிழ் மக்களையும் பெரியாரையும் தமிழ் பண்பாடுகளை தமிழ் கலாச்சாரத்தையும் இழிவுபடுத்த செயலாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு.
அவர் யாரையோ குஷிப்படுத்த திருப்திப்படுத்த என்ன இங்கே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு நினைப்பு தோன்றுகிறது. இவர் யாரையோ திருப்திப்படுத்த இன்றைக்கி வந்து இவர் பேசுகிறாரு. இவரை வந்து தற்கூரின்னு கூட சொல்லக்கூடாது, தமிழின துரோகின்னு கூட சொல்லலாம். இவர் பிஜேபி சங்க பரிவாரோட கைக்கூலியாக தான் இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனா பாஜகவை எதிர்த்து தானே அதெல்லாம் சும்மா பாஜகவோட உண்மையான பிடியுமே வந்து சீமான் தான். அப்படி இல்லை, அறிவுன்றது இல்லை. அவர் இல்லைனாக்கா, பெரியார் இல்லைனாக்கா உனக்கும் வேலை கிடச்சிருக்காது, நமக்கும் படிப்பு கிடச்சிருக்காது. அவர் பிசி அந்த இதெல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் ரொம்ப இது வந்து ஒரு இதுவாக பண்ணியிருக்காரு அவர். ஆக்சுவலாக எப்படின்னாக்கா வியப்பு, அதாவது விழிப்புணர்வு கொடுத்துருக்காரு. அதை நம்ம பார்க்கணும். அதை இல்லைனாக்கா நம்ம எங்கேயோ யாருக்கும் அடிமையாக இருந்திருக்கோம். அவர் வந்து இது பெண்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுத்துருக்காரு. பெண்கள் ஆண்களுக்கு படிப்பு, வேலை, கல்வி எல்லாத்துக்குமே அவர் வந்து முன்னுதாரணமாக இருந்து எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இதில் பிரச்சனை இல்லாமல் பண்ணணும்னு தான் ஒரு நோக்கம். ஆமாம், உண்மைதான். ஏன்னா வந்து சீமானுடைய அவருடைய கேட்டகரி வந்து கம்மியாகிட்டே வருது. அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்துன்னா அவருடைய ஸ்பீச் நல்லா இருந்தது, இப்போ வந்து கேட்குற அளவுக்கு கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் எங்கே அரசியல் விட்டு ஓரம் கட்டுறாங்களோன்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது சரி ஏதாவது அப்படியாவது மீடியாவில் பப்ளிசிட்டி ஆகுமா, அப்படியாவது ஏதாவது பெருந்தலைவர் ஏதாவது சொன்னோம்னா மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்காங்க, அதன் மூலிமா நம்ம வந்து பப்ளிசிட்டி ஆகலாமான்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். அதாவது அவருக்கு என்ன நோக்கத்தில் பேசுகிறாரு நமக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய கருத்து அதை சொல்கிறாரு. தனி மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, உரிமை உண்டு. யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து பெரியாரை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பெரியாரை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு ஒரு வேளை பெரியார் மேலே சில எண்ணங்கள் இருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு அவர் பேசி கொண்டு இருக்கலாம். அதை தான் சொல்கிறேன்னே, வெளியில் வந்து மக்கள் மத்தியில் எதிர்த்து பேசுகிறாரு, ஆனால் மறைமுகமாக வந்து பி டீம் அவர் பாஜகவுடைய பி டீமாக செயல்படுறாரு. இப்போ பெரியாரை விமர்சிக்கிறாருன்னா அப்போ அவர் பாஜக எதிர்ப்பாளர். அவர் பெரியாரை விமர்சித்து பேசுகிறாருல, அப்போ அவர் பாஜகவுடைய ஆதரவாளர் தான். அவர் வெளியில் வந்து மக்கள் மத்தியில் பாஜக வெளியில் வந்து வெளிப்படையாக விமர்சித்து பேசுகிறாரு, அவங்கள எதிர்க்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே பாஜக டீம் தான் அவர். இல்லை, அண்ணாமலை அவர் சொன்ன கருத்து தான் கரெக்டு. அண்ணாமலை அவர் சொன்னாங்க இல்லையா, அவர் ஆதாரம் இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது. இது பொதுப்படையாக அது பேசணும் இப்போ அவசியமே இல்லை. இப்போ உள்ள அரசியலுக்கு அது தேவையே இல்லை. அதனால் அவருடைய கருத்து தான் ஸ்டாண்டர்டு. இப்போ இவர் பேசுனதும் தேவையில்லாத, இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தேவையில்லாத தான். அது அரசியல் விஷயம். ஆனால் அண்ணாமலை சொன்ன கருத்து கரெக்ட். இழிவாக பேசலாமான்றது அவங்களுடைய சொந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்தா பேசக்கூடாது, அவருடைய தனிப்பட்ட கருத்தை அவர் சொல்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது, நான் நேரில் பார்க்கல பெரியார். நான் வந்து அவர் எவ்வளோ பெரியவர், அவர் போனதுக்கப்புறம் நான் பிறந்திருப்பேன் சரிங்களா. அவர் வந்து எல்லாரும் சொல்ல வச்சு அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன்தான் அப்படின்னு இல்லை. வந்தால் வேணான்னு சொல்ல போகிறது இல்லை. எலெக்ஷன் சமயத்தில் வந்து நிரந்தர விரோதியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. வந்தால் ஓகே, அப்போ வந்து அந்த ஸ்பீச்சே மாறிடும் இல்லையா. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. எங்கள் அரசியல்வாதின்றது என்ன, அதை வந்து கூவம். அரசியல்ன்றது கூவம் இதுதா நாத்தச்சுது. அதை வந்து பேசுறதே வந்து ஒன்று போட்டால் ஒன்று கலர்னா நாற்று தான் அதிகம் இதுதாங்களா. அதனால் வந்து இதை வந்து சீமான அது அரசியலில் வந்து எல்லாமே அப்படி தான் சொல்ல முடியாது, எல்லாமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நல்லவங்களாங்கிறாங்க, அதில் வந்து கெட்டவங்களாங்கிறாங்க. ஈரோடு தங்கம், என் தாத்தன் பெரியார் இல்லாவிட்டால் இங்கே உள்ள மக்கள் எப்படி போவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கை கட்டி கை குப்பி வணங்கிட்டு தான் போகணும், செருப்பு காலில் போட முடியாது. என்ன அம்பேத்கர் இருந்திருக்கார் உண்மை, அண்ணல் காந்தி வந்திருக்கார் உண்மை. இவங்க யாருமே போராட்டத்துக்கு முன்னெடுத்துல, அவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு வந்தவங்க. என்னென்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு சம உரிமை பண்ணோம். உயர்வு தாழ்வு, இந்த வர்ணாச தர்மம் பிரகாரம் மனுஷனுக்கு மனுஷன் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, எல்லாமே சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு பெரியார். இல்லை, அவங்க கட்சிக்காரர் இருப்பாங்கள்ல, அவங்கள தக்க வச்சுக்கணும்ல இவர். அப்போ அவர் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அரசியலில் நிற்கணும்னா ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அப்போ தானே அவங்க கட்சிக்காரர் வந்து அவங்க தக்க வச்சுக்க முடியும். அவர் பணம் வாங்கிட்டு எல்லாமே தான் பண்ணுவார். இந்த பாஜக பணமும் வாங்கிக்குவார். அவர் வந்து எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கி தான் அவர் கட்சி நடத்துவார். அவர் கட்சிக்கு அவர் இல்லாமல் ஒரு பேச்சு, அவர் பேசுகிறதே ஒரு இதுவாக பேசுகிறாரு. பாஜக எங்கே எதிராக பேசுகிற மாதிரி கட்டிக்கிறார். இப்போ எடப்பாடி பேசலையா, அதுபோல் தான் பி டீம் மாதிரி இவரும் பி டீம் தான்.